ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிந்தாமணி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த வானலியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 150 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா கிளறிடலாங்க. நல்லா செவக்க வறுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வறுத்தா தான் டேஸ்ட் வரும். பாருங்கள், ஒரு 7-8 வரமிளகா இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேங்க. விதையை எடுத்துடணும். அதை போடுறேங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சளும் போடுறேங்க. அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. பாருங்கள், பொடியாக நறுக்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம சொன்ன அந்த மாதிரி நறுக்கி தருவாங்க. அப்புறம் சீக்கிரம் வேகுங்க. அதை போட்டு கிண்டிடலாங்க. நல்லா மூடி வச்சு கிண்டணுங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மூடி வச்சு வேக வைக்கிறேங்க. அதே தண்ணி விடும். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறனால தாங்க 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுறேங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏன்னா சின்னதாக பீஸாக தான் இருக்குது. அதனால் 10 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.